நீங்க இருங்க மாமா, நான் எடுத்துட்டு வரேன். சக்தி, இந்தாங்க அக்கா உங்களுக்கு வாங்கின ஷர்ட். என்ன சைஸ் தான் கொஞ்சம் பெருசா வாங்கிட்டாங்க, அதனால காட்டாம இருந்திருக்கலாம். சரி, நான் இந்த புடவைய அம்மா கிட்ட காட்டிட்டு வரேன். தேங்க்ஸ். எனக்காக ஷர்ட்லாம் வாங்கியிருக்கீங்க, ஆனா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையேங்க. நான் உங்களுக்காக வாங்கல. காவியா பார்த்திபனுக்காக ஷர்ட் வாங்கினா. என்ன நீ ஏன் வாங்கலன்னு கேட்டுருவாளோன்னு அதனால தான் வாங்கினேன். ஆனா உங்களுக்கு கொடுக்கற நோக்கத்துல நான் வாங்கல. உங்க அப்பா அம்மாவும் என் அப்பா அம்மாவும் நம்ம விலகி இருக்கோன்னு தெரிஞ்சா ரொம்ப வேதனைப்படுவாங்க. அதுக்காக உங்களுக்கு வாங்கினதா போய் சொன்னேன். எனக்காக நீங்க வாங்கலன்னு சொல்றீங்க, ஆனா இந்த ஷர்ட் எனக்கு பிடிச்சிருக்கு. சைஸ் தானுங்க, பரவாயில்ல, இதை ஆல்டர் பண்ணி போட்டுக்கிறேன். இந்த ஷர்ட்டை நான் எடுத்துக்கிட்டோமா? உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி வேணாம். உங்களுக்கு கோவம் ஏன் மேல தானே? நான் வாங்கி கொடுத்த புடவை மேல இல்லைல்ல. நான் வாங்கி கொடுத்த புடவையை நீங்க வேண்டான்னு சொன்னாலும், நீங்க வாங்கி கொடுத்த ஷர்ட்டை நான் வேண்டான்னு சொன்னாலும் வருத்தப்பட போறது என்னமோ அப்பா அம்மா தான். அட்லீஸ்ட் அவங்களுக்காகவாது நான் வாங்கி கொடுத்த புடவையை நீங்க கட்டிட்டு கல்யாணத்துக்கு வாங்க. நீங்க வாங்கி கொடுத்த ஷர்ட்டை போட்டுட்டு நான் வரேன். இது நீங்க சொன்னதுதான். நமக்காக இல்லைனாலும் அவங்களுக்காக. வேணாம் வேணாம். எடுத்துக்கோங்க, ஷர்ட் எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ். இவர் உண்மையிலேயே மனசு மாறிட்டாரா இல்ல நடிக்கிறாரா? இல்ல இல்ல, யார வேணாலும் நம்பலாம், இவரை மட்டும் நம்பவே கூடாது. இப்படிதான் நம்பிக்கை கொடுக்கற மாதிரி பேசுவாரு, பழகுவாரு. கடைசியில உன்னை மனைவியா நினைக்க முடியல, உன் கூட என்னால வாழ முடியலன்னு சொல்லுவாரு. அதனால இவர் விஷயத்துல நம்ம மனசை மாத்திக்கவே கூடாது. நம்ம நாமளாவே இருப்போம், அவரும் அவராவே இருக்கட்டும். எவ்வளவு சீக்கிரம் நீ பார்த்தி வாழ்க்கையை விட்டு விலகி போறியோ அதுதான் எனக்கு நிம்மதி. பார்த்தி மனசுல நீ அவன் கூட சேர்ந்து வாழ்வங்கிற நம்பிக்கையை மட்டும் தயவு செஞ்சு வளர்த்துறத. கவ்யா,
இங்க என்ன பண்ற? என்ன ரூம்ல இருக்கு சொல்லிட்டு நீ என்ன பால்கனியில் நிக்கிற? இல்ல ஒண்ணும் இல்ல. இல்ல ஏதோ அப்செட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏதாவது பிரச்சனையா? ஆஹா ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். பார்த்தா அப்படி தெரியலையே. ஏதோ மனசுக்குள்ள போட்டு குழப்பிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு. ஏதோ ப்ராப்ளம்னா சொல்லு. ஆவியா உன்னதான் கேக்குறேன். என் ப்ராப்ளமே நீங்க தான். என்ன ப்ராப்ளம்ட்ட? நான் அப்படி என்ன பண்ணேன்? நீங்க நல்லது பண்றது தான் எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏன் அப்படி சொல்ற? நீங்க எனக்காக ஒவ்வொரு விஷயமா பண்ணும்போது அது எனக்கு ரொம்ப குற்ற உணர்வா இருக்கு. எப்படி இருந்தாலும் நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போறவ தானே. எனக்காக நீங்க இப்படியெல்லாம் செய்றீங்கன்னு நினைக்கும் போது வருத்தமா இருக்கு. என்ன நீ எப்ப பார்த்தாலும் நம்ம பிரியறத பத்தியே பேசுற? சேர்ந்து வாழணும்னு பாசிட்டிவா பேசு. நான் தெரியாம தான் கேட்கிறேன். பிரிய போறோம்னு சொல்றியே, அதுக்கு என்ன ரீசன்? அந்த ரீசன் ஸ்ட்ராங்கா இருந்தா அதுக்கப்புறம் பார்ப்போம். என்ன அப்படி பாக்குற? எதுக்கு என்ன விட்டு பிரிஞ்சு போகணும்னு சொல்ற? அதை முதல்ல சொல்லு. நான் பிரியணும்னு முன்னால நினைச்சேன். இப்போ சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அத்தை நம்மள சேர்ந்து வாழ விட மாட்டாங்களே. என்ன காவியம் யோசிக்கிற? ஒன்றும் இல்லை. இங்க பாரு, நீ மட்டும் என்ன விட்டு பிரிஞ்சு போகணும்னு முயற்சி பண்ண, அப்புறம் இந்த கமல் குணா படத்தில் ஒரு பொண்ணு தூக்கிட்டு போகிறல, அந்த மாதிரி நான் உன்னை கடத்திட்டு போய் காட்டில் வச்சிருவேன். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் யாராலையும் பிரிக்க முடியாது. நீ என்னை விட்டு பிரிக்க முடியாது. உங்களுக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்கா? கண்ணின் கடைப்பார்வையை காதலி காட்டிவிட்டால் மண்ணில் குமரர்களுக்கு மாமலையும் ஒரு கடுகுதான். அப்போ என்ன நீங்க தூக்கிட்டு போயிடுவேன்னு சொல்றீங்க? எக்ஸாக்ட்லி. என்னது? அப்போ புரிஞ்சா சரி. அந்த 385 ஆ என்ன இருக்காதுல? இருக்குப்பா, ஸ்டாக் இருக்கு. ஏய், கேட்க மறந்துட்டேன். அந்த ரவி விஷயம் என்னாச்சு? ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? இல்லப்பா, அவனை தேடிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பா அவனை கண்டுபிடிச்சிருவேன். ஜீவா, இந்த விவகாரம் முடிஞ்சதும் உடனடியா பிரியாவோட நகையெல்லாம் வீட்டு கொடுத்துரு. பாவண்டா, தன்னுடைய நகையெல்லாம் அடக வச்சுதான் உன்னை இப்ப வெளியே கொண்டு வந்திருக்கா. கண்டிப்பாப்பா. அந்த பொண்ணு மாதிரி மனசு யாருக்கும் வராதுடா. யாருமே பொதுவா ரொம்ப யோசிப்பாங்க. ஆனா இவ கொஞ்சம் கூட யோசிக்காம டக்குன்னு உனக்கு ஒரு பிரச்சனை என்னதும் நகையெல்லாம் கொண்டு போய் அடக வச்சுட்டா. எந்த காலத்திலையும் அவளை கஷ்டப்படுத்திடாத. அவ உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கான்னு புரிஞ்சுக்கும். கண்டிப்பாப்பா. சரி, வேலையை பார்க்கலாம். நடப்பா. எலெக்ஷன் ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. குட். துரை எத்தனை ஓட்டுல வின் பண்ணா? இல்லப்பா, துரை மாமா எலெக்ஷன்ல தோத்துட்டார். என்னடா சொல்ற? ஆமா, 1000 ஓட்டு வித்தியாசத்துல தேவியத்தை ஜெயிச்சிட்டாங்க. சும்மாவே அந்த ஜேகேவை கையில பிடிக்க முடியாது. இனிமே அவன் அலும்பு தாங்க முடியாது. நம்மகிட்ட இனிமே வேணும்னே பிரச்சனை பண்ணுவான். அப்படி மட்டும் அவன் பண்ணானா அவன் வாயை உடைச்சிருவேன். டேய், எதுவும் பிரச்சனை பண்ணாம கொஞ்ச நாள் பொறுமையா இருக்கு. 2 பேருக்கும் தான் சொல்றேன். அவங்ககிட்ட தேவையில்லாம எந்த பிரச்சனையும் வேண்டாம். புரியுதா? புரியுதான்னு கேட்டேன். சரிப்பா. அத்தை, கங்க்ராட்ஸ். மா வாரம்யா. கங்க்ராச்சுலேஷன்.
எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. தேங்க்யூ ரம்யா. நீ ஜெயிச்சிருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் ஜெயிக்கல, என்ன ஜெயிக்க தான் ஜெயிக்க வச்சிருக்கான். தேங்க்யூ. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேடம். ஆ தேங்க்யூ. அத்தை இப்படி கொடுங்க. எலெக்ஷன்ல ஜெயிச்சதுக்கு வாழ்த்துக்கள் தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஸோ மச். என்னடா வெளியே சத்தம்? தெரியலையே. தெரியலையப்பா. கைஸ் லிசன். நம்ம ஏடி கன்ஸ்ட்ரக்ஷனோட எம்டி மிஸ்ஸஸ் தேவி இப்போ தமிழ்நாட்டோட பில்டர்ஸ் அசோசியேஷனோட பிரசிடென்ட். தேங்க்யூ. நமக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டர்ஸுக்கும் இவங்க தான் பாஸ். Hearty welcome to our new president, Mrs. Devi. ஏய், என்ன இருந்தாலும் உங்க அத்தடா. போய் 2 பேரும் விஷ் பண்ணுங்க. அப்பா நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா அங்க போனா அவங்க தேவையில்லாம இன்சல்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. நான் தான் கூட இருக்கல. போ. இங்க கொடுங்க. தேங்க்யூ. சரி, நானும் கூட வரேன். வாங்கடா, வாங்க. அத்த, congratulations. தேங்க்யூ. Come on guys, come on. அக்கா, கங்க்ராட்ஸ். என்ன அருணாச்சலம், ஆச்சரியமா இருக்கு? வாழ்த்தெல்லாம் சொல்ற? அத்த, அது ஒண்ணும் இல்ல அத்த. நீங்க எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டீங்கல்ல, அதான் அருணாச்சல் அங்கிளுக்கு கொஞ்சம் பயம் வந்திருக்கு. ஏன்னா உங்களை பகைச்சிட்டு இதுக்கப்புறம் எந்த பிசினஸும் பண்ண முடியாதுல்ல. நான் ஜெயிப்பேன்னு நீ எதிர்பார்க்கல. எனக்கு தெரியும் அருணாச்சலம், நீயும் உன் பிள்ளைங்களும் என்ன தோக்கடிக்க என்னென்னலாம் பண்ணீங்கன்னு ஜேகே என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான். ஆனாலும் இவ்ளோ கஷ்டப்பட்டும் உங்களால என்ன தோக்கடிக்க முடியல. நீங்க இல்ல, என்னை யாருமே தோக்கடிக்க முடியாது. ஏன்னா என் கூட ஜேகே இருக்கான். ஜேகே என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு தோல்விங்கிறதே கிடையாது. அங்கிள், இனிமே உங்க பசங்க பார்த்தி ஜீவாலாம் நம்பாதீங்க. பாவம், உங்க ஃப்ரெண்டு துரையவே அசிங்கப்படுற மாதிரி தோக்க வச்சுட்டாங்க. டேய், மரியாதையா பேசு. ம்? இனிமே ஜேகேவை கை நீட்டி பேசினேன்னு வச்சுக்கோ, நடக்கிறதே வேற. ஆமா, அத்த விடுங்க அத்த. தோத்தவங்க கிட்ட நமக்கு என்ன பேச்சு? ம்? இவங்களெல்லாம் நான் டீல் பண்ணிக்கிறேன். டேய், என்னடா என்ன? டீல் பண்ணு? எவ்வளவு சொல்லியும் கேட்காம என்ன ஜீவா? இரு. ஆ? கொண்டாடுறாங்க. இந்த இடத்துல நாம எதுவும் பிரச்சனை பண்ண வேண்டாம். என்னப்பா என்னமோ நேர்மையா ஜெயிச்ச மாதிரி சொல்றீங்க? இங்க இருக்கானே, எல்லாருக்கும் பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணியிருப்பான். அதனால தான் மெஜாரிட்டியில ஜெயிச்சிருக்காங்க. ஜீவா, எப்பவுமே தோத்தவன் தன்னோட தோல்வியை ஒத்துக்கவே மாட்டான். ஜெயிச்சவனை பத்தி ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பான். ஏன்னா அந்த தோல்வியை ஏத்துக்கிற மனப்பக்குவம் இல்லைன்னா தான் ஜெயிச்சவனை பார்த்து மோசடி பண்ணிட்டான், பணம்லாம் கொடுத்து குறுக்கு வழியில ஜெயிச்சுட்டான், இப்படி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி சொல்லி உன்னை நீ ஆறுதல் படுத்திக்க வேண்டியதான். எலெக்ஷன்ல போட்டி போடுறது முக்கியம் இல்ல ஜீவா, ஜெயிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நீ சொன்ன மாதிரி ஜேகே என்ன வேணா பண்ணிருக்கட்டுமே, ஆனா கடைசியில ஜெயிக்க வச்சிட்டான்ல. அது உங்களால முடியலையே. பாவம், உங்களை நம்பிக்கிட்டு இருந்த துறைய அசிங்கப்படுத்திட்டீங்களேப்பா. அத்தை, இவங்களை விடுங்க அத்தை. Come on, let's celebrate, huh? Come on, guys. Come on. Welcome to our new president, Mrs. Devi.
கமான் கமான் ஜீவா தேங்க்யூ ரம்யா பார்த்தி மாமா தான் சார்ஜர் எடுத்ததா அத்தை சொன்னாங்க. நீதான் உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டல, அப்புறம் எதுக்கு என் மாமா கூட ஜோடி போட்டுட்டு நிக்கிற? என் மாமா பக்கத்துல போட்டோல கூட நீ இருக்க கூடாது. அப்பா எந்திரி. வரும்போது பார்த்து வர மாட்டியா? ஏன் நீங்க பார்த்து வர மாட்டீங்களா? நான் ஏதோ யோசனையில் இருந்தேன். நானும் ஏதோ யோசனையில இடிச்சிட்டேன். ஜேகே சார்ஜர் கேட்டாரு, அதான் உங்க ரூம்ல இருந்து எடுத்துட்டு வந்தேன். ஃபோட்டோ கீழே போட்டது ரம்யா தான் அந்த வேலை செஞ்சிருக்கணும். எத்தனை தடவை சொன்னாலும் திருந்தவே மாட்டேங்கிறா. பைத்தியம். பார்த்தி, பார்த்தி, எனக்கா இவ்வளோ ஷர்ட் வாங்கி கொடுத்துருப்பேன். போட்ட பார்த்துருவோம். காஃபி கரை மாதிரி இருக்கு. புது ஷர்ட்ல இப்படி காஃபி கரை. டைம் பார்க்கும்போது நல்லா தானே இருந்துச்சு. எல்லா சட்டையிலையும் கரை. யாரு பண்ணியிருப்பாங்க? ஜேகே சார்ஜர் கேட்டாரு, அதான் உங்க ரூம்ல இருந்து எடுத்துட்டு வந்தேன். ரம்யா, ஃபோட்டோவை கீழே தள்ளி விட்டதும் இல்லாம காவியா வாங்கி கொடுத்த ஷர்ட்ல காஃபி கரை பண்ணியிருக்கா. இவளை திருத்தவே முடியாது.
மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன இதெல்லாம்? எல்லா சட்டையிலும் இப்படி காஃபி எதுக்கு ஊத்துற? எதுக்கு ஊத்துற? மாமா நான் ஊத்தல மாமா. போய் சொன்னா பல்ல உடைச்சு. ஏய், என்னடா இது? என்னாச்சு? எதுக்கு இவ்வளவு அடிக்க போற? பாருமா, எல்லா சட்டையிலும் காஃபி ஊத்தி வச்சிருக்கா.